இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடந்த தவறுக்கு அந்த கடவுள் சாட்சியா, பஞ்சாயத்து பெரியவங்க சாட்சியா, ராது கொடுத்த ஜனனி சாட்சியா, நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன். அத உறுதியா சொல்லிக்கிட்டு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கங்கப்பா. பிராது கொடுத்தவங்கள இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? பிராது கொடுத்தது நடந்த தப்புக்காக மட்டும் இல்ல. இந்த ஃப்ராட இனிமே வீட்லயே வச்சுக்க வேண்டான்னு சொல்லுங்க. அதுதானே முக்கியம். மன்னிப்பு கேட்டுட்டு குடும்பத்துக்குள்ள இருந்தா மேலும் மேலும் சிக்கல் தான். பிராது கொடுத்ததே வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான். ஏங்க அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்னோட கோரிக்கையே துளசிய வீட்டை விட்டு அனுப்புறதுதான். யாருக்கு வேணும் இவ மன்னிப்பு? அம்பலா, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லலாம். சரி, இந்த ஃப்ராட் பொண்ணை எப்ப அனுப்ப போறீங்க? அதை முதல்ல முடிவு பண்ணி சொல்லுங்க. துளசியை எப்ப அனுப்பலாம், எப்படி அனுப்பலான்னு நான் பதில் சொல்ல முடியாது. வேற ஒருத்தர் வந்து பதில் சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நான் அட்வொகேட் அன்புக்கரசி. அம்பலம் சார் ஒரு உயில் எழுதியிருக்காரு. அதை பத்தி இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். உயிலா? என்ன உயிலு? அம்பலா, குடும்ப விஷயத்தெல்லாம் ஏன் பஞ்சாயத்துல பேசுறீங்க? துளசியை வீட்டை விட்டு அனுப்புறது தானே பஞ்சாயத்து. இத கேட்டதும் உங்க பஞ்சாயத்து தீர்ப்பை மாத்தி எழுதுறதா இல்ல வாபஸ் வாங்குறதான்னு புரியும். இந்த உயிலை பத்தி நான் 2 பேருக்கு முன்னால சொல்லியிருக்கணும். ஒன்னு விசாலாச்சி, இன்னொன்னு சிவா. 2 பேருக்குமே நான் சொல்லல. ஏன்னா 2 பேருமே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பா, என்னப்பா என்கிட்ட எதுக்குப்பா பெர்மிஷன் வாங்கணும்? நீங்க எது பண்ணாலும் சரியான காரணம் இருக்கும் நான் நம்புறேன்ப்பா. உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைங்க. ஏன்னா நீங்க தான் என் உலகம். மேடம், அப்பா சொல்றத பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க மேடம். ஆத்யா, டாக்குமெண்ட்ஸ். ராசம்பலம் சார் தனக்கு சொந்தமான இப்ப குடியிருக்கிற வீட்டையும் அதை சுத்தி இருக்கிற நிலத்தையும் துளசிக்கு தானமா எழுதி கொடுக்கறதா உயில் எழுதியிருக்காரு. அப்பா, இது என்ன வாரிசு இல்லாத சொத்தா? எவ்வளவுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு? மாமா, என் அம்மாவும் இந்த குடும்பத்தோட வாரிசுதான். நீ எல்லாம் சொத்தை பத்தி பேசுறல்ல, என் குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது என்னன்னா,
நான் இருக்கிற வீடு நான் சம்பாதிச்சது, என்னோட சொந்த உழைப்பு. அது ஒன்றும் பரம்பரை சொத்து இல்ல, எனக்கு சொந்தமான என் தனிப்பட்ட சொத்து. அம்பலம் சார் அவரோட வீட்டை யாருக்கு வேணா எழுதி கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இது பாருங்க, துளசி 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் என் குடும்பத்து நகையை திருட நினைக்கல, செங்கல் சூளையில பிரார்த்தனை பண்ணல, என் சொத்து எதையும் அவ அபகரிக்கல. என் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கா துளசி. இந்த வீட்டை விட்டு துளசியை அனுப்ப நினைச்சவங்க எல்லாம் ஒன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இனிமே அது துளசியோட வீடு. இஷ்டம் இருந்தா நீங்க அங்க இருக்கலாம், ஆனா அதுக்கும் துளசி சம்மதிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா நீங்க போயிடலாம். துளசிக்கு விருப்பம் இல்லைனாலும் எல்லாரும் போய் தான் ஆகணும். போக மறுத்து அடாவடித்தனம் பண்ண துளசி பிராது கொடுத்தான்னா பஞ்சாயத்து கூடும். இதே பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னாடி நீங்க எல்லாரும் காலில் விழுந்து மண்டிட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் போக மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். துளசி, வாழ்த்துக்கள். இன்னும் 2 நாள்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீங்க வர வேண்டியதா இருக்கும். அமலா சார், அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. போலாம் வாங்க. ஐயா பஞ்சாயத்து தலைவர்களே, ஜனனி பிராது துளசிய வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தான். ஆனா அந்த வீடு இப்ப துளசிக்கு சொந்தமானது. சரி, இப்ப உங்க தீர்ப்பு என்ன சொல்ல போறீங்க? ஐயா, நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. விசாலாச்சி, என்னங்க? துளசியை கூட்டு வா. சரிங்க. நீ வாமா.